உண்மையாகவே இந்த கட்டணம் அதிகமாக இருக்கிறதா, இல்லை இவர்கள் நிர்ணயித்தபடி வசூலிக்கிறார்களா, அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா? தனியார் கல்வி அப்படின்றது வந்து இந்த தனியார் மயமாக்கப்பட்ட பள்ளி கல்வி அப்படின்றது வந்து ஒரு அரசுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தான் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் வந்து சில முறைகேடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தனியார் பள்ளிகள் அனைத்துமே வந்து கொள்ளையடிப்பதாக சொல்லது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இது வந்து அதிகமாக பேச பேச என்ன ஆகும்னா மக்களுக்கும் வருங்கால சந்ததி எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு பள்ளி கல்வி மேலே பள்ளி மேலே எதிர்கால வாழ்க்கை மேலேயே நம்பிக்கையின்மை ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதை பற்றி திருப்பி நம்ம பேசாமல் அதை வந்து நம்ம எதற்காக வாங்குகிறார்கள் அப்படின்றது வந்து நம்ம அதுக்கு அடுத்த டிபேட் நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஆனால் கல்வி கட்டணம் அப்படின்னு வரும்பொழுது அரசு வந்து ஒரு நிலையான கொள்கையை வச்சுக்கல. ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து தமிழ்நாடு மத்திய அரசாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் கல்விக்கான ஒரு கொள்கையை வகுக்கல. ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து இந்த மாதிரி கட்டமைப்பு நீ கொடுத்தா போதும், இந்த மாதிரி கட்டமைப்புக்கு நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கினா போதும் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தர் ஆரம்பிக்கும் பொழுதே முன் வரும்பொழுதே அவங்களுக்கான ஒரு கொள்கையை நிலைநிறுத்திட்டாங்கன்னா இந்த குழப்பங்களுக்கு வந்திருக்காது. தனியார் பள்ளிகள் அப்படின்னு வரும்பொழுது இட் இஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்க தான் பார்ப்பாங்க. என்னுடைய ஸ்கூல் இன்னொரு ஸ்கூலை விட எப்படி மாறுபட்டு நிற்குது அப்படின்னு காமிக்கிறதுல எல்லாருமே வித்தியாசமாக. ஸோ நீங்கள் கராத்தே கொடுத்தீங்கன்னா நான் ஸ்விம்மிங் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்விம்மிங் கொடுத்தீங்கன்னா நான் ஹார்ஸ் ரைடிங் கொடுக்குறேன் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நிலைநிறுத்திக்க பார்ப்பாங்க. ஸோ அதற்கான கட்டணம் மாறுபடுது. அது சரியா தவறான்றது அடுத்த டிபேட். ஸோ இப்படி வரும்பொழுது இந்த கட்டணம் வந்து சரியாக இருக்கிறதா அப்படின்னும் பொழுது ஒரு கமிட்டின்னு ஒன்று நிர்ணயிச்சாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் ஸ்கூல் நடத்த முடியுமா முடியாதா, இது சரியானதா சரியில்லையா. கட்டணம் வந்து நிர்ணயிக்கும் பொழுது ஒரு பள்ளிகள் வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஆடிட்டட் ஃபைல் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது அந்த ஆடிட்டட் ஃபைல் மட்டும் இல்லாமல் அந்த நீதி அரசர் கமிட்டி வந்து அந்த ஸ்கூலுக்கு பர்சனலாக போய் விசிட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு இந்த கட்டமைப்பு இருக்குதா, இவங்க சொல்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, அது எல்லாமே உண்மையாக இருக்கா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு ஃபீஸ் பண்ணால் சரி. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை என்ன செய்கிறாங்க, அந்த பேப்பரில் ஒரு 30 செகண்ட்ஸில் இட் இஸ் டிசைடட், நாட் ஈவன் அவ்வளோதான் 30 செகண்ட்ஸில் இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு இவ்வளோதான் சேலரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பள்ளிகள் வந்து என்னை நான் சார்ந்திருக்கிற பள்ளிகள் வந்து நிறைய பேர் உள்ள போகும்போது நீ உடுமல்பேட்டில் நீ ஏன்பா டீச்சருக்கு வந்து 8000 ரூபாய் சம்பளம் போடுறேன், 5000 ரூபாய் சம்பளம் போதும் இப்படின்னு சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ எந்த டீச்சருக்கு இப்போ நம்ம வந்து இப்போ டீச்சர் சேலரிக்கு அடுத்தது வருவாங்க, எந்த ஸ்கூல் நிறைய கொடுக்குது கம்மியாக கொடுக்குதுன்னு அது வேற விஷயம். ஆனால் நம்ம டீச்சர் சேலரி நம்மளே நிறைய கொடுக்கணும்னு வைக்கும்பொழுது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல டீச்சர் அஃபோர்டபிலிட்டி வேணும். ஸோ அதுக்கு கொடுக்கும்பொழுது அது வந்து கவனத்தில் கொண்டு வரதில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளியும் வச்சு தான் நம்ம வந்து இந்த கல்வி கட்டணம் வந்து கரெக்டானதா தப்பானதான்னு பார்க்கணும். ஸோ அரசு வந்து தன்னுடைய கொள்கையை வந்து கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா என்ன மாற்றணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒரு எஸ்ஓபி மாதிரி வைக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி. ஸ்கூல் ஆரம்பிக்கணும், டவுனில் ஆரம்பிச்சா இவ்வளோ இப்போ வச்சிருக்காங்க, ஆனால் இதை முன்னமே வச்சிருக்கலாம். இப்போ வரக்கூடிய ஸ்கூல்கள் எல்லாமே வந்து பள்ளிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தரமானதாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் முன்னால் ஆரம்பித்த பள்ளிகளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்லாததால் என்ன ஆச்சுன்னா கல்வி கட்டணம் அதனால தான் மாறுபடுது. ப்ளஸ் அதே மாதிரி வந்து அந்த கல்வி கட்டணம் வந்து சென்னையில் இருக்க ஸ்கூலுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற ஸ்கூலுக்கு சரி அது வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா டீச்சர்ஸ் சேலரி அப்படின்னு வரும்பொழுது அரசு பள்ளிகளில் கூட அரசு ஊழியர்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே சம்பளம் தான். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இங்கே இருக்க சென்னையில் இருக்க டீச்சர்ஸுக்கு வந்து நம்ம நிறைய சம்பளம் தரோம், கிராமப்புறங்களில் இருந்தால் கம்மியாக தரோம். அப்படின்னும் பொழுது கல்வி கட்டணம் கண்டிப்பாக மாறும். ஸோ ஒரு கல்வி முறையே நம்ம மாற்றம் எங்கே கொண்டு வரணும்னு பார்த்தா அரசு கொள்கையில் தான் முதல்ல கொண்டு வரணும். அரசு இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கண்டிப்பாக இதற்கு தேவை. இது கொண்டு வராமல் நம்ம உட்காந்துட்டு பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு கொந்தளிப்பு வந்து இது ஒரு வன்முறையை தான் தூண்டும். நன்றி மேடம். ஸ்ரீதர் சார் சொல்லுங்கள். தனியார் பள்ளிகள் வந்ததுனால தான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களில் இருக்கக்கூடிய அந்த கல்வி பயின்றவர்கள் அத்தனை பேரும் உலகம் முழுவதும் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்றைக்கி முன்னேறி இருக்காங்க. காலையில் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு சாயந்தரமாக போய் அமெரிக்காவுக்கு போக முடியுது. எதனாலன்னா இந்த தனியார் கல்விகள் மூலமாக தான் செய்ய முடியுது. வேணா சொல்லலாம் அரசு பள்ளியில் படித்தவங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அரசு பள்ளியில் அந்த காலம் இருந்த அர்ப்பணிப்பு முறை வேறு, இந்த காலம் இருக்கிற முறை வேறு. இதற்கான கட்டணங்கள் என்று நிர்ணயிக்கப்படும் பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஒரே கல்வி கட்டணமாக நிர்ணயிங்கள். இந்த ஒரே கல்வி கட்டணமாக நிர்ணயம் செய்துவிட்டால் எல்கேஜிக்கு என்று ஒரே கல்வி கட்டணம். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கோ அந்தந்த வித்தியாசங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்வி கட்டணங்களை நிர்ணயிக்கலாம். அதுக்கு ஒரு மாதிரியான செட்டப். இப்போ வந்து இன்ஜினியரிங் கல்லூரிகளில் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு 32,000 ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க, 42,000 ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க, 52,000 ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. அதுக்கான சில தர அளவுகோலை வச்சுருக்காங்க. இதே மாதிரியான கல்வி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டு இந்த கல்வி கட்டணங்களை அந்த பெற்றோர் குழுவிடம் கூட்டி அவர்களுடன் ஒப்புதல் வாங்கிவிட்டு அந்த பெற்றோர் குழு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை மட்டுமே அங்கே அட்மிஷன் தர வேண்டும்.
அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மட்டுமே அங்கே உள்ளே வர வேண்டும். இத்தகைய பெற்றோர்களால் வந்தால்தான் அங்கே அந்த கல்வி என்பது கற்றல் என்பது சீராக நடைபெறும். யார் கல்வி நன்றாக தருகிறார்களோ அந்த இடத்தை நோக்கி பெற்றோர்கள் போவது இயல்பு. கல்வி கிடைக்காவிட்டால் அங்கே செல்வார்களா? அங்கே நல்ல கல்வி கிடைக்காவிட்டால் அங்கே செல்வார்களா? எத்தகைய வேண்டுமானாலும் தருகிறேன், எது வேண்டுமானாலும் நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என் குழந்தை நல்ல கல்வி கற்க வேண்டும். இங்கே நல்ல கல்வி என்பது ரெண்டே வகையான கல்வியாகத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று மருத்துவம் சார்ந்த கல்வி அல்லது பொறியியல் சார்ந்த கல்வி. இதுதான் நல்ல கல்வி என்று சொல்லுகிறார்கள். ஒரு வக்கீலாக படிக்க வேண்டும் என்பதாலோ அல்லது ஒரு சிவில் இன்ஜினியராக தரமான இன்ஜினியராக செல்ல வேண்டும் என்பதற்காகவோ எந்த விதமான அடிப்படை கல்வியுமே இங்கே கிடையாது. ஒரு வக்கீல் படிக்க வேண்டும், ஒரு லாயர் படிக்க வேண்டும் என்பால் இன்றைக்கு பாடத்திட்டத்திலே அடிப்படை கல்வி என்பதே கிடையாது. யார் வேண்டுமானாலும் பயாலஜி படித்து விட்டு போய் லாயர் படித்து விட்டு வரலாம். அதுபோல் இந்த மாதிரி அமைப்புகள் இங்கே இருக்கும் பொழுது பல்வேறுபட்ட அமைப்புகள் கல்வி கட்டணத்திலே பார்த்தீர்களானால் மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினருக்காக 20% அவர்கள் கட்டண நிர்ணயத்தை விட கூட வசூலித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறது கமிட்டி. இவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு கட்டணம் இவ்வளவு வசூலி நிர்ணயம் செய்திருக்கிறார்கள், நீங்கள் 20% கூட வசூலிக்கிறீர்களே என்று புரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது யார் மைனாரிட்டி, யார் சிறுபான்மையினர் பள்ளி என்பதை அவர்கள் நோட்டீஸ் போர்டிலே ஒட்டி விடுகிறார்கள். இதையெல்லாம் இதைவிட பெரிய கொடுமை என்றால் 2010 என்ன செலவு செய்தோமோ அந்த செலவின் அடிப்படையிலே இன்றைக்கு கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. 2010 உள்ள விலைவாசி என்ன, அதற்கு பிறகு எவ்வளவு விதமான மாற்றங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2010க்கு பிறகு 10% தான் இங்கே விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறதா? சரி, இதெல்லாம் விட்டுவிட்டு அந்த ஆசிரியர்களுக்கு என்ன செய்வது? கரண்ட் பில் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, பெட்ரோல் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, டீசல் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, சாதாரணமாக வரி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. ஒரு மாணவன் இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்குள்ளே உள்ளே வந்தார்களே ஆனால் அவர்களுக்காக மத்திய அரசுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரியும் மாநில அரசிற்கு 600 ரூபாய் வரியுமாக இந்த பள்ளிக்கூடங்கள் நேரடியாக செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். நீங்க நிறைய இடத்துல ரசீதே கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிச்சயமாக ஏன் தரதில்லை? நிச்சயமாக பலவேறு பிரச்சனைகள் அதற்கான கட்டணத்தை மறைக்க வேண்டும் என்பது பிரச்சனை மட்டுமல்ல, பலவேறு விதமான பிரச்சனைகள் அதற்கு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை மட்டும் அதற்கு சொல்ல முடியாது. வெளிப்படையாக நீங்க இந்த அரசு நிர்ணயித்த கட்டணம் தான் நாங்க வாங்குறோம் சொல்லாம ஏன் இந்த ஒரு நிச்சயமாக எல்லா பள்ளிகளிலுமே 95% பள்ளிகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டும்தான் வாங்கி கொண்டிருக்கின்றன. சில பள்ளிகள் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கோர்ட்டிலே வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகள் எங்களுக்கு இது பத்தவில்லை, ஐயா அதிகம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பெற்றோரிடத்திலே போய் எங்களுக்கு இது பத்தவில்லை, நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எங்களுக்கு கட்டிவிடத்தான் வேண்டும், நிச்சயமாக இது உங்களுடைய குழந்தைகள் நலனுக்காகத்தான் நாங்கள் செலவு செய்கிறோம், இன்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை இங்கே உருவாக்கி இருக்கிறோம், எங்களோடு கொஞ்சம் ஒத்துழையுங்கள் என்று சொல்கிறார்கள். அதிலே ஒத்துழைக்க மறுப்பவர்களால் தான் இந்த பிரச்சனை வருகிறது. யாரும் கொள்ளையடிப்பது கிடையாது. ராமசுப்ரமணியன் சார், நடுநிலையாக இருக்க ஒரு கல்வித்துறை நீங்க சொல்லுங்க. அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அரசாங்கத்தால் செய்ய இயலாத காரணத்தால் தனியாரிடம் பங்களிப்போடு செய்வதற்காகத்தான் இந்த தனியார் கல்விங்கிறது வந்தது. எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த குறிப்பிட்ட சாரா இருக்கா பார்த்தீங்கன்னா, வில்லேஜில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அப்கமிங்காக மேலே வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது. ரொம்ப அழகாக பதிவு பண்ணார். 1 கோடி மாணவர்கள் 2 கோடி பெற்றோர்னு ரொம்ப அழகாக பதிவு பண்ணார். அதை மார்க்கெட்டிங்காகவும் யோசிக்கலாம். எது கலெக்ட் பண்ணாலும் அதிகமாக கலெக்ட் பண்ணலாம், த்ரெட்டன் பண்ணலாங்கிற ஒரு வாதமும் இருக்குது. நம்ம எல்லாம் முதல்ல குற்றம் சாட்ட வேண்டியது யார்கிட்ட தெரியுமா? அரசாங்கத்தை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நண்பர் நடேசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து ராமசுப்ரமணியம் ஃபைல் பண்ணுறதுக்கு போயிருக்கார். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன இப்போ சொன்னாங்க இல்லையா மேடம், அதை கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சார் என்னென்ன செலவு இருக்குது, அதுக்கு வாட் ஆர் ஆல் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த இன்கர்ட், அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணுமா வேண்டாமா? அது செய்ய வேண்டிய கடமை யாருது? செய்ய தவறியது அரசாங்கம். அப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்க சரியாக செஞ்சாங்கன்னு இவங்க ஏங்க அதிகமாக வாங்க போகிறாங்க? இது ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் இவங்களை வணிகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு நோக்கம் பாருங்கள். இவங்களுக்கு இபி கட்டுறாங்க பார்த்தீங்களா, அது கமர்ஷியல் டேரிஃபு. நம்ம என்ன சொல்கிறோம்? எஜுகேஷன் சர்வீஸுங்கிறோம். இவங்க டொமஸ்டிக்லாம் கொடுக்கல, கமர்ஷியல் டேரிஃபில் கட்டுறாங்க. இது ஒன்று. அதற்காக இவங்க வாங்குறதெல்லாம் நியாயப்படுத்துகிறேன்னு அர்த்தம் கிடையாது. இன்னொரு 25% இடஒதுக்கீடு கொஞ்சம் தனியாருக்கு கொடுக்கணும் அதெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த 25% உண்டான தொகைகள் வழங்கப்பட்டுதா? நீங்கள் புரியுதுங்களா? நீங்கள் ஏப்ரல்லேருந்து இப்போ இது வருதுன்னா அந்த அகாடமிக் இயரப்போ க்ளோஸ் பண்ணுறப்ப செட்டில் பண்ணியிருக்காங்களா அரசாங்கம்? இப்படி அரசாங்கம் ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்ய தவறிவிட்டது. இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சார் அமௌண்ட்டு. அதை யார்கிட்ட எடுப்பாங்கங்கிறீங்க? தனக்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட் மூலமாக தான் எடுப்பாங்க. இது ஐயா வேணும் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை நாங்கள் செய்யலைன்னு சொல்லலாம். ஆனால் யதார்த்தமான உண்மை இப்போ 5% பள்ளிக்கூடங்கள் தான் இதுமாரி பண்ணுதுங்கிறீங்க. 5% பள்ளிக்கூடங்கள் வெளியில் தெரிய வந்திருக்கு, அவ்வளவுதான். பல பள்ளிக்கூடங்கள் வெளியில் தெரியல.
ஸோ அரசாங்கம் வந்து இந்த கமிட்டியை போட்டு தொகை நிர்ணயம் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த தொகை நிர்ணயப்பட்டது சரிதானாங்கிறத முதல்ல பார்க்கணும். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ் கிடையவே கிடையாது. நான் தர்றேன், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கிடையாது. இந்த ஸ்கூல் செக்ரட்டரிகிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், எத்தனை ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன். ஏன்னா அந்த ஸ்கூலில் அந்த கட்டமைப்புகள் இருக்கிறதா, ஆசிரியர்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்காங்களா, இருந்தால் தாங்க பண்ண முடியும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து எஜுகேஷனுக்காக ஒரு பாலிசி ஒன்று போடுறாங்க. அதில் கீழே கையெழுத்து போடும்போது என்ன தெரியுங்களா போடுறாங்க, கமிஷனர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேஷன், கமிஷனர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்ஸ் அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதை ஏமாற்றவும் கூடாது. அதேமாரி என்ன அந்த குவாலிஃபைடு எஜுகேஷன், குவாலிஃபைடு டீச்சர்ஸ்னால் அந்த பாலிசியை ஃப்ரேம் பண்ணி கீழே ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேஷன் கையெழுத்து போடுறான் சார். நம்ம நாட்டில் இது நடக்குதா? இதெல்லாம் செய்யணும்ல அரசாங்கம். ஸோ அடிப்படையாக அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்களை இவர்கள் தாங்கள் செய்வதாக ஊக்குவித்துக் கொள்கிறார்கள். இவங்கள தான் நிர்மாணம் பண்ணியிருக்கோம். அரசாங்கத்து இங்கே எங்கே வேறுபாடு வருது? அதே 26 எழுத்து தான் ஏபிசிடி, இங்கே ஒன்றும் 52 கிடையாது. ஆனால் நமக்கு அங்கே கிடைக்காத ஒரு விஷயம் இங்கே கிடைக்குது. அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு டாய்லெட் இல்லை. எஸ், டாய்லெட் இல்லை, தன்னோட குழந்தைய எங்கே அனுப்புறதுக்கு பார்ப்பாங்க, எங்கே இருக்கோ அங்கே அனுப்ப பார்ப்பாங்க. பட் அதை வியாபாரமாக்கி விடாதீர்கள். அங்கே கிடைக்காத ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருகின்றான் என்றால் அதை வணிகமயமாக்கி விடாதீர்கள். நீங்கள் நல்லா பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை, உங்களை மாதிரி சில பேர் இருக்கலாம். ஸோ அரசாங்கம் நடத்த வேண்டிய ஒன்றை அரசாங்கம் நடத்தாமல் தனியாரின் பங்களிப்போடு நடத்த வேண்டும் என்று தனியாரிடம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கண்காணித்து முறைப்படுத்த வேண்டிய இது வந்து அரசாங்கத்திட்ட இருக்க. அரசாங்கம் அதை செய்யவில்லை. கடுமையான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுனால தான் இந்த விவாதம் வந்திருக்கு. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது.